friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? புதுசா இந்த வீடியோ பார்க்கறீங்களா? மறக்காம subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல்ல வந்து மறக்காம தட்டிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா சிக்கன் ஸ்டஃப் பண்ண போறோம். என்ன வச்சு ஸ்டஃப் பண்ண போறோம்? சீஸ் வச்சு ஸ்டஃப் பண்ண போறோம். ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம். வாங்க பார்க்கலாம். சிக்கன் எடுத்துர்க்கேன். நீங்க பாருங்க. இந்த மாதிரி எடுத்துர்க்கேன். போன்லெஸ்ஸோட. இது வந்து இப்படி நம்ம ரெண்டா கட் பண்ணிக்கணும். அதனால ரொம்ப கட் பண்ண கூடாது. லைட்டா அந்த பாக்கெட் மாதிரி வச்சிருவோம். அதுக்கு அப்புறம் பெப்பர், சால்ட் எடுத்துக்குவோம். பிரெட் கம் எடுத்துருக்கேன். ஒரே ஒரு முட்டை எடுத்துருக்கேன். மைதா மாவில் கொஞ்சமாக உப்பு, ஒரு பிஞ்சு உப்பு போட்டு லைட்டாக பெப்பர் போட்டிருக்கேன். சீஸ் எடுத்துருக்கிறேன். சீஸ் நல்லா மெல்ட் பண்ணுற சீஸு பார்ப்போம் எப்படி செய்யலான்னு. இப்போ லைட்டாக சால்ட் போடுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வந்து ரொம்ப இதுன்னு இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ அதை கொஞ்சம் லைட்டாக மசாஜ் பண்ணுங்கள். நம்ம அந்த பெப்பரும் இதையும் போட்டு நல்லா வாஷ் பண்ணி கையெல்லாம் வாஷ் பண்ணிடுங்க. கையில் செய்யும் போது பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்வோம், உள்ளுக்கு சீஸ் வச்சுருவோம். நம்ம சீஸை எடுத்து இந்த இடத்துல வச்சுருங்க. வச்சுட்டு இப்படி க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ப்ரெஸ் கொடுங்க. ஓகே ஓகே, நல்லா ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இப்போ என்ன செய்வோம், மைதா மாவில் டிப் பண்ணுங்க. டிப் பண்ணிவிட்டு லைட்டாக டேப் கொடுத்துருங்க. டேப் கொடுத்துட்டு முட்டையில் பரட்டிடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து பிரெட் க்ரம்பில் போட்டு ஒரு பரட்டிடுங்க. ரொம்ப ஈஸி தான். ஓகே, இந்த பொருளெல்லாம் வந்து நம்மளுக்கு கிடைக்காதுன்னு இல்லை, எல்லா பொருளும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ அதை எடுத்து எண்ணெய் வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் மீடியம் ஹீட்டில். இப்போ அதை அப்படியே போட்டுருங்க. போட்டுட்டு அதை ஃப்ரை பண்ணுங்கள். மெதுவாக எடுத்து அதை 2 ஸ்பூனில் வச்சு திருப்பிடுங்க. பார்த்து நிதானமாக செய்யுங்க. ஒரு ப்ரெஸ் கொடுங்க லைட்டாக. இப்போ 2 பக்கெட்டும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் எடுத்துருவோம். இப்போ அதை நம்ம எடுத்துருவோம். எடுத்து பிளேட்டிங் பண்ணிடுவோம். வாங்க. ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணுவோம். பாருங்கள் எவ்வளோ கிரான்ச்சியாக இருக்குன்னு. உள்ளுக்கு நல்லா சீஸியாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். பாருங்கள் நல்லா வெந்து இருக்குது. டேஸ்ட் பண்ணிடுவோம். டேஸ்ட் பண்ணிடுவோம். யம்மியாக இருக்குது. உப்பு நம்ம போட்டிருக்க பெப்பரு, இதுக்கு வந்து சாஸ்லாம் எதுவுமே வேண்டாம். ஏன்னா வந்து நம்ம சீஸ்லேயே வந்து கொஞ்சம் உப்புலாம் இருக்கும். அதனால தான் நான் எல்லாமே கம்மியாக போட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அந்த பிரெட் க்ரம் படும்போது நல்லா ருசியாக இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்டில் சொல்லணும். என் வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லை வந்து டிங்குன்னு அழுத்திடுங்க. ஓகே, பாய். வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே வந்து உங்களுக்கு சேரும்.